ஹாய், நம்ம இப்போ ஃப்ரீ மெஹந்தி கிளாஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது என்னோடய ரெக்கார்டு நோட்டு. இப்போ புதுசாக நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி நியூ புக் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்பைரல் நோட்டு போட்டுக்கோங்க. நான் என்னோடய யூடியூப் நேம் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களோட நேம் போட்டுக்கலாம். இப்போ சிம்பிளாக இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அந்த லைன்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ லைன் ஃபஸ்ட்டு தின் லைனாக போட்டுக்கலாம். சிம்பிளாக ஒரு லைனை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பார்க்கணும். இப்போ பழகுறவங்க எப்பயுமே பென்சில் ட்ராயிங் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். பென்சிலில் ஃபஸ்ட்டு எல்லாருமே சின்னதாக கோடு போட்டு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு லைன் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கோன் எடுத்துகிட்டு நுனியில் பிடிச்சி நல்லா பொறுமையாக லைனை ஃபஸ்ட்டு தின்னாக எழுதிட்டு அதுக்கப்புறம் திக்காக டபுள் கோடு போட்டு மேலே டார்க்காக நல்லா லாங் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நல்லா டார்க்காக வந்துடும். அதுக்கு ஹம்ஸு எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசைன். எந்த டிசைன் போட்டாலும் ஹம்ஸ் இல்லாத டிசைன்ஸே இருக்காது. அடுத்து டாட்ஸ் எதுக்கு ஆகுதுன்னா, நம்ம ஸ்பைரல் ஹம்ப்பு லைன் போட்டாலும் ஒரு டாட்ஸ் வச்சோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு லுக் இருக்கும். அதுதான் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பைரல். நம்ம ரவுண்ட் போட்டு உள்ளே அப்படியே சுற்றிட்டே குட்டியாக வந்துச்சுன்னா ஸ்பைரல். அடுத்து சர்க்கிள். அடுத்து லீவ்ஸ். எப்பயும் ஒரு அரபிக் டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் போட்டு லீவ்ஸ் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். லுக்கும் அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி மெஹந்தின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே லீவ்ஸு, ட்ராப்ஸு, சர்க்கிள், ஸ்பைரல், டாட்ஸு, லைனு, ஹம்ஸு எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மெஹந்தி. ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஹம்ஸ் கொடுத்தோம்னா அந்த டிசைனோட லுக் இப்படி தான் இருக்கும். அடுத்து லைன்ஸில் டாட்ஸ் வச்சு லைன்ஸில் ஒரு டாட்ஸ் இப்போ பார்டர் டிசைன் அந்த மாதிரிலாம் போடும்போது நமக்கு டாட்ஸ் கொடுக்கணும், லைன் ஃபார்ம் பண்ணணும், ஹம்ஸ் வேணும். அந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடணும். நீங்கள் எப்பயுமே போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு டிசைனும் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா டிசைனுமே நம்ம கற்றுக்கலாம். இப்போ ஒரு டிசைனில் ஷேடிங் பார்க்குறோம். இது அரபிக் டிசைன்ஸு. இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் போட்டுட்டு வந்தால் தினமும் ஒவ்வொரு டிசைன் போட்டுட்டு வந்தாவே போதும். நம்ம சேனலை பார்த்துட்டே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.